வணக்கம். கஜா டிவியின் தென் தமிழக முக்கிய செய்தி. சுதந்திர போராட்ட வீரரும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த முதுபெரும் தலைவரும் மறைந்த தோழர் நல்லக்கண்ணு அவர்களின் படத்திறப்பு விழா குமரி மாவட்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் ஆரல்வாய்மொழி எம்ஜிஆர் சிலை முன்பு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் சுபாஷ் சந்திரபோஸ் தலைமையில் நடைபெற்றது. சுதந்திர போராட்ட வீரரின் படத்தை தமிழ் மாநில செயற்குழு உறுப்பினர் மருத்துவர் GR ரவீந்திரநாத் திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார். அனைத்து இந்திய தொழிற்சங்க காங்கிரஸ் மாநில தலைவர் காசி விஸ்வநாதன் தோழர் நல்லக்கண்ணு அவர்களின் தியாகம் குறித்து விரிவாக எடுத்துரைத்தார். தமிழ் மாநில நிர்வாகக்குழு உறுப்பினர் இசக்கித்துறை தோழர் நல்லக்கண்ணு அவர்களின் அமைப்பு ரீதியான செயல்பாட்டை விளக்கி பேசினார். இந்நிகழ்வில் ஆரல்வாய்மொழி மாநகர செயலாளர் அருண்குமார், தோவாளை தாலுகா செயலாளர் கல்யாணசுந்தரம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட துணை செயலாளர்கள் அனில்குமார், சுரேஷ் மேசியதாஸ், மாவட்ட பொருளாளர் தாமரை சிங், இந்திய மாதர் சம்மேளனம் செல்வராணி ஆகியோர் முன்னிலை வைத்தனர். இந்நிகழ்வில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட குழு உறுப்பினர்கள் மஞ்சாலமூடு மாரியதாஸ், பேராசிரியர் சுந்தரம், தக்கலை ராஜ், கருப்பாறை நாராயண பெருமாள், நாகர்கோயில் மாநகர பொருளாளர் நாகப்பன், நயினார், கலை இலக்கிய பெருமன்ற மாநில தலைவர் SK கங்கா, மாவட்ட துணைத் தலைவர் RL பகவதி, RL சுப்பிரமணியம், குருசாமி, தங்கவேல் முருகன், மக்கள் பாடகர் நெல்சன் உட்பட திரளான தோழர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். அருமை தோழர் மக்கள் தலைவர் நல்லக்கண்ணு வாழ்கின்றார் செங்கொடியில் வாழ்கின்றார் கம்யூனிஸ்ட் கட்சியில் வாழ்கின்றார். எங்கள் அருமை தலைவரே, வீர வணக்கம் வீர வணக்கம் செய்கின்றோம். வீர வணக்கம் செங்கொடி காக்க தன்னுயிர் தந்த எங்கள் அருமை தலைவருக்கு வீர வணக்கம். மறைந்த தியாக தலைவரும் தியாகசீலரும் இந்திய நாட்டினுடைய விடுதலை போராட்ட வீரரும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முதுபெரும் தலைவருமான மறைந்த தோழர் நல்லக்கண்ணு அவர்களுடைய படத்தை ஆரல்வாய்மொழியிலே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயற்குழு உறுப்பினர் புகழ்பெற்ற மருத்துவர் GR ரவீந்திரநாத் அவர்கள் படத்தை திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார்கள். AITC தொழிற்சங்கத்தினுடைய மாநில தலைவர் அருமை தோழர் காசி விஸ்வநாதன் அவர்கள் அற்புதமான ஒரு உரையை இன்றைய அரசியல் நிகழ்வோடு கலந்து நமக்கு ஒரு விழிப்புணர்வு உரையை தந்துள்ளார்கள். இந்த நிகழ்விலே பங்கெடுக்க இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நிர்வாகக்குழு உறுப்பினரும் தென்காசி மாவட்ட செயலாளருமான அருமை தோழர் இசக்கித்துறை அவர்கள் இந்த நிகழ்விலே பங்கு பெற்று சிறப்பித்திருக்கிறார்கள். இன்றைக்கு நல்லக்கண்ணுவனுடைய மரணம் ஒரு செய்தியை இந்த உலகத்துக்கு தெரிவித்திருக்கிறது. கம்யூனிசம் என்றைக்கும் தோற்காது என்கின்ற உண்மையை அவருடைய மரணம் இந்த உலகத்துக்கு உணர்த்தி சென்றிருக்கிறது. டாக்டர் GR ரவீந்திரநாத் அவர்கள் குறிப்பிட்டது போல அவருக்கு சென்னையிலே நினைவஞ்சலி செலுத்துவதற்கு கூடிய கூட்டம் ஒரு தியாகசீலரை இந்த மக்கள் தங்களுடைய நெஞ்சங்களிலே எப்படி சுமக்கிறார்கள் என்பதனுடைய சாட்சியமாக அவருடைய நினைவஞ்சலி இருந்தது. அவர் இன்றைய இளைஞர்களுடைய மனங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இளைஞர்களை அடுத்த கட்டத்திற்கு எப்படி நகர்த்துவது என்கின்ற கம்யூனிஸ்ட் கட்சிக்கு அவர் ஒரு உத்வேகம் தந்திருக்கிறார்.
இளைய தலைமுறை நேர்மையை, உழைப்பை, தியாகத்தை இந்த சமூகத்திலே கம்யூனிஸ்டுகளிடம் எதிர்பார்க்கிறது. அப்படிப்பட்ட கம்யூனிஸ்டாக வாழ்ந்து மறைந்த தோழர் நல்லகண்ணுவனுடைய படத்தை திறந்து வைப்பதற்கு குமரி மாவட்டத்திலே கலந்து கொண்ட அனைத்து குமரி மாவட்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர்களுக்கும் இந்த நேரத்திலே நான் நன்றியை சொல்லிக் கொள்கிறேன். அவர் வழியில் பயணப்படுவோம், அவர் ஏந்திய செங்கொடியை உயர்த்தி பிடிப்போம், அவர் வாழ்ந்த தியாக வாழ்வை நாமும் வாழ முயற்சிப்போம். அவர் கற்றுத்தந்த மார்க்சிய வழியில் நம்முடைய பயணம் தொடரட்டும் 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 என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். தா. சுபாஷ் சந்திர போஸ், மாவட்ட செயலாளர், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. மக்கள் நலனுக்காக சேவையாற்றி வரும் கஜா டிவி தொடர்ந்து சேவையாற்ற லேப்டாப், மடிக்கணினி நன்கொடையாக வழங்கலாம். உங்கள் தொழில் சிறக்கவும் தொழில் நிறுவனங்களின் விவரங்கள் மக்களிடம் கொண்டு செல்ல கஜா டிவி நம்ம ஊர் வணிக தகவல் நிகழ்ச்சியில் விளம்பர தொடர்புக்கு 9659520537